வெல்கம் டு குமரி தெண்டர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 4 பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். அது கூட 2 பச்சை மிளகாவையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். இப்போ இந்த டைமில் 2 தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளியை இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாம். தக்காளி முழுமையாக வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து வந்துட்டு இருக்குது. இனி இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறமா 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இவ்வளவும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துடணும். இந்த அளவுக்கு நல்ல மசாலா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் 4 துண்டு குடம்புளியை இந்த மாதிரி தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இதை இப்போ இந்த தண்ணியோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இப்போவே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது இப்போ கொதித்து வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் 3/4 kg கார மீனை இதில் சேர்த்துட்ருக்கிறேன். நீங்கள் எந்த மீன் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துடலாம். நான் சேர்த்துட்டு இருந்த மசாலா 3/4 kg மீனுக்கு தேவையான அளவு மசாலா இதில் சேர்த்துட்ருக்கிறேன். மீனெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு வாட்டி இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா இதை வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இது மேலே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப அருமையான கேரளா ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.